ஹலோ எஃப்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் ஹவுஸில் கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கு மேலே டாஸ்க் வச்சுட்டு இருந்தாங்க. எதுக்குடான்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலேக்கான டாஸ்க்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக கலராக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்காக வந்து வச்சு தள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்னொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன் கொடுக்குற அளவு தான் வந்து இருந்தது. ஒரே ஒரு சொதப்பலான ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ். ஸோ பண்ணதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறான்னு பார்த்தோம்னா மற்றனுடைய பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுக்குறது, சாங்கிருந்து அந்த பாயிண்ட் எங்கே கொடுக்குறது. ஸோ இது மாதிரி வேலைகள் வந்து பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. சரி இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டீங்கடா போங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அப்டேட் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டாஸ்கோட அதாவது டிக்கெட் ஃபினாலேயோட டாஸ்க் வினர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ராயன் தான். ஸோ கிட்டத்தட்ட 21 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ டாஸ்க் பீஸ்ட்னு அவங்க அக்கா சொல்லிட்டு போனாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு டிக்கெட் ஃபினாலேல. ஸோ எங்கப்பா முத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முத்துமே ஹெவி காம்படிஷன் பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் வந்து கொடுத்து தான் ரன்னர் பிளேஸுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நல்லா பாருங்கள் எஃப்டிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம முத்துக்கும் ராயனுக்கும் பார்த்தோம்னா வெறும் 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் ஆயிருக்கும். ஸோ நம்ம மஞ்சரி வந்து பார்த்தோம்னா ஹலோ அப்படின்ற அந்த ஒரு டாஸ்கில் வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரு கலர் யார் அடிச்சுப்பா உங்களுக்காக அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து யோசிக்காமலே வந்து பார்த்தா டக்குன்னு நம்ம ராயனை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கிடைச்சதுரா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயன் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம்னா ஒரு ஒன்றா டீல் போட்டுக்கலாம், நான் வேணா உனக்காக மண்டையில் கலர் அடிச்சிக்கிறேன், ஆனால் வந்து வர பாயிண்ட்ல எனக்கு 2 பாயிண்ட் குத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டீல் பேசியிருந்திருப்பாரு. ஸோ அந்த 2 பாயிண்ட் தான் வந்து பார்த்தோன்னா பின்னாடி இங்கே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், நம்ம முத்துக்கராயனுக்கு 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. அதாவது நேற்றுக்கான டாஸ்கில் வந்து பார்த்தோன்னா மஞ்சரி அந்த டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்காம இருந்திருந்தா வேறு யாருன்னா கொடுத்துருந்தா கூட ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா பெருசாக இம்பாக்ட் ஆகிருக்காது. ஸோ அவனுக்கு கொடுத்ததுனால வந்து பார்த்தோன்னா அந்த 2 பாயிண்டால தான் இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ அந்த பாயிண்ட்டு மட்டும் வந்து பார்த்தோன்னா நம்ம மஞ்சரி அவனுக்கு கொடுக்கலனா ஸோ இப்போ முத்துவும் ராயனும் பார்த்தோன்னா சேம் ஒரே லெவலில் தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது டாஸ்க் வச்சு வந்து பார்த்தோம்னா ஸோ மேபி யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்றத முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா பாருங்கள், நம்ம முத்து வந்து பார்த்தோன்னா ஹெவி காம்படிஷன் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா ஹெவி காம்படிஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்டேட்டில். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எபிசோடில் வரும், நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ நம்ம சௌந்தர்யாவுமே பார்த்தோன்னா டஃப் காம்படிஷன் வந்து கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தோம்னா நம்ம ராயன் டாஸ்க்கு பீஸ்ட்டுனாலுமே நம்ம முத்துவுக்கு வர சொல்கிறது மட்டும் விடவே மாட்டேன்றாரு. ஸோ எல்லா டாஸ்க்குமே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்கில் வந்து 2 டாஸ்கில் வந்து பார்த்தோன்னா பெருசாக பேசல. அதுக்கு அடுத்த டாஸ்க்லேருந்தே வந்து பார்த்தோன்னா முத்து தான் டார்கெட்டு நம்ம ராயனுக்கு. நம்ம முத்து வந்து பார்த்தோன்னா பொதுவாக தான் வந்து பேசுகிறாரு. அதை வந்து பார்த்தோன்னா மாற்றி பேசுகிறான் ஸ்ட்ராட்டஜி போடுறான் அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்ம ராயனுக்கு வந்து பார்த்தோன்னா முத்து மேலே ஒரு இது. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு காண்டுனே சொல்லலாம். ஸோ எப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஒரு டஃப் காம்படேட்டரை பார்த்தா கொஞ்சம் பயம் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் தான். ஆனால் முத்துக்கு அப்படி இல்லை. நேற்று கூட நீங்கள் எபிசோட பார்த்துருந்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நைட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பவித்ரா கிட்ட வந்து பார்த்தோம்னா நம்ம ராயன் வந்து சொல்லிட்டு இருப்போம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முத்து வந்து பார்த்தோன்னா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் அந்த ஒரு சுச்சுவேஷனை. என்னடா உனக்கு பிரச்சனை, நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் எல்லாரும் பாருங்கள், நான் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணி கேம் விளையாடினா போதுமாடா உனக்கு போதுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு தகு குத்துட்டாரு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ராயன் ஓகேடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா முடிச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம ராயன் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டாருப்பா நம்ம முத்து அப்படின்ற மாதிரி தான் அந்த சீனை பார்க்கும்போது இப்போ என்னடா உனக்கு நான் ஸ்ட்ராட்டஜி பண்ண தானே ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவர் வாயாலே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல, அந்த ஒரு 4 பேர் வந்து பார்த்தோன்னா கேங்காக அலைன்ஸ் போடும்போது வந்து பார்த்தோம்னா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ராயனை வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா மாற்றி பேசுகிறாரு. இவர் மட்டும் வந்து பார்த்தோன்னா அலைன்ஸ் போடாமலே ஜெயிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவரே வந்து பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல வந்து சின்ன அலைன்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்தாருன்னே சொல்லலாம். ஸோ இல்லைன்னு சொல்லலை, பயங்கரமாக விளையாடினார், எல்லாமே ஓகே தான். அதான் ஜெயிச்சிட்டல அப்புறம் எதுக்குடா சும்மா பின்னாடி உட்காந்துட்டு முத்து இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு வந்து பேசிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. ஒருவேளை வந்து முத்துவோடைய ஓட்டுகளை குறைக்க வேலையை பண்ணுறானோ இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே கூட பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன கதைன்னு பார்த்தோன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ராயன் அதுக்கப்புறமா பவித்ரா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பவித்ரா கிட்ட சொல்கிறாரு நம்ம ராயன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா நேற்று வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இன்னும் உட்கார வச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பேர் வந்து பேசினாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அருணை உட்கார வச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தியா என்ன கதை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை இன்டெரக்டாக வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா முத்து, மஞ்சரி, ஜாக்லின் அதுக்கப்புறம் அருண் இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக கேரக்டரே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம ஜாக்லின் வந்து ராயன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம மஞ்சரி இப்போலாம் அவனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, வேறு மாதிரி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ராயனை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம முத்து
ஸோ மாற்றி மாற்றி வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ராயன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம முத்து இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு. என்னடான்னு பார்த்தோன்னா சுத்தமாக வந்து பார்த்தோன்னா செம்ம காண்டேத்துறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ப்ரோமோவில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு 2 பேருக்குள்ள கிளாஷ் வந்து பார்த்தோன்னா இன்னும் போயிட்டே தான் வந்திருக்கு. ஸோ அது என்ன கதை ஏது கதைன்னு தெரியல. அதான் வின் பண்ணிட்டேடா விட்டு தொலையாண்டா அப்படின்னாலுமே வந்து பார்த்தோம்னா ராயன் வந்து பார்த்தோன்னா லவோன்னு பார்த்தோன்னா இதே விஷயத்தை தான் மறுபடியும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதான் வின் பண்ணிட்டலடா விடாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தோன்னா முத்து வந்து ஒரு ஹெவி காம்படிட்டராக இருக்கிற ஒரே ரீசனால் வந்து காண்டாகிறாரா என்னன்னு தெரியல. ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோம்னா ராயன் இப்போதைக்கு டிடிஎஃப்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ரன்னராக வந்து பார்த்தோன்னா நம்ம முத்து இருக்காரு. ஸோ இந்த வாரம் யார் எவிக்டாவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தோன்னா வந்து அன்அஃபிஷியல் ஓட்டு வந்து பார்த்துட்டு வந்தேன். ஸோ பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தோம்னா லீஸ்ட் ஓட்டிங்கில் இருக்குது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மஞ்சரியும் பவித்ராவும் தான் இருக்காங்க. ஸோ நேற்று வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அருணுமே கீழே இருந்தார். இப்போ வந்து பார்த்தோன்னா மஞ்சரி பவித்ரா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா கீழே இருக்காங்க. ஸோ டபுள் எவிக்ஷனாக இருந்தால் இவங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் ஓட்டிலுமே வந்து பார்த்தோன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. நம்மளுமே வந்து சொல்லியிருப்போம். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ இவங்க 3 பேர் அதாவது வந்து பார்த்தோன்னா சப்போஸ் இவங்க 2 பேர் இல்லைனா ஸோ அருண் வந்து ஆட் ஆகிருப்பார். இந்த 3 பேரில் யாராவது 2 பேர் தான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு இப்போ கிடைச்சிருக்கு இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் இது தான். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ப்ளீஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்டன்டான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.